வியட்நாம் சுற்றுலாவுடைய 4வது நாள் வந்தாச்சு. ஹோனாய் சிட்டி ரொம்ப அருமையான சிட்டி. அதை விட்டு வர்றதுக்கு மனசே கிடையாதுங்க. வேற வழி இல்லை. அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி நாங்கள் டோனாங் வந்தாகணும். அதனால் ஹோனாயை விட்டு விடிகாலம்புற 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ 4 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. எழுந்து குளிச்சுட்டு 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் நாங்கள் வந்து 9 மணிக்கு ஃப்ளைட்டு. அதை நாங்கள் பிடிக்க முடியும். வந்து இங்கே வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி 9:15 ஏர் பஸ் கிளம்பிடுச்சு. இங்கேருந்து ஹோனாயிலேருந்து ஏர் பஸ் மூலமாக நாங்கள் டோனாங் வந்து சேர்ந்துட்டோம். டோனாங் வந்து சேர்ந்த பின்னாடி உங்களுக்கு அங்கேருந்து கைடு வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் வேனில் அழைச்சிட்டு போய் அந்த வண்டியில் போகையிலேயே அருமையாக உங்களுக்கு நான் படம் எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்கள் அந்த டோனாங் அந்த ஏர்போர்ட் இருக்குல்ல, ஐ மீன் ஹோனாய் ஏர்போர்ட், அதை வந்து நான் உங்களுக்கு படம் எடுத்து காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கைடு வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை அந்த இதை சுற்றி காமிச்சிருக்கேன். இப்போ அங்கேருந்து கிளம்பி கைடோடு கிளம்பிட்டோம். நாங்கள் சூப்பர் வேன் வந்துச்சு. அதில் எல்லாம் ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா சிட்டி ரொம்ப காமாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. அது பாராட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம். மக்கள் தொகை ஒன்று அவ்வளோ பெரிய அளவுக்கு மக்கள் தொகை இல்லைன்னா கூட என்ன சொல்லலாம், அது சுற்றி வந்துடலாம். ஒரு செங்கல்பட்டு அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு மதுரை அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்கும். பட்டு சிட்டிக்குள்ளார ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது காரு, 2 வீலர் மட்டும்தான். 2 வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 வீலர்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் 2 வீலர்ஸ் பார்க்கலாம், கார் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 2 வீலர்ஸை பார்க்குறீங்க. இப்போ வேன் மூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கார் நிறைய இருக்குது. எங்களை மாதிரி வேன்கள் வந்து கைடோடு வச்சுட்டு வரக்கூடிய வேன்கள் ரொம்ப குறைச்சல். வரக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி வேன் எடுத்துகிட்டு வராங்க. ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, அது மாதிரி பெரிய பஸ்ஸும் எடுத்துகிட்டு வராங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அட்ராக்டிவ் ஒரு இது இதுன்னா ஒரு பிரிட்ஜு தான், ஒரு அயன் பிரிட்ஜு. அதில் நாட்டில் அப்படி கல்கட்டாவில் இருக்க மாதிரியே போட்டு அயன் நாட்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப ஜம்முன்னு. நீங்கள் இது வந்து கிட்ட வச்சு பார்த்தா கூட அவ்வளோ எடுக்காது. நாளைக்கு போகிறச்ச நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. சரி, அவ்வளோ பிரமாதமாக அந்த பிரிட்ஜு அமைக்கப்பட்டிருக்கு. இது உருவாகி குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் கணக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. நாங்கள் இங்கேருந்து வண்டி அங்கேருந்து போய் கல்கட்டா பிரிட்ஜ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து போயிட்டு அந்த ஹெட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டல், ஒரு இந்தியன் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு, பிரமாதமான சாப்பாடுங்க. சாப்பாடு மீன்ஸ் இங்கே கொஞ்சம் ரைஸ் தராங்க, ரோட்டீஸு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் சிக்கனு, அதில் கொஞ்சம் டெசர்ட்ஸு, அது மாதிரி வெரைட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கு. ஓகே, நாங்கள் இதுக்கு பழகிட்டோம் இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பயணம் இது. இந்த பயணத்தை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அனுபவிக்கிற விஷயங்களை, நான் கண்ணால் பார்க்குற விஷயங்களை எல்லாம் நீங்களும் பார்க்கணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். ஆகவே நண்பர்களே, தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பாருங்கள். இங்கே வர வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வாங்க, வந்து இந்த ஹோனாய் பாருங்கள், டோனாங் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிராண்ட் கோல்டு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் கடற்கரை ஓரமாக இருக்குது அந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலில் தான் எங்களுக்கு 4 ஸ்டார் ஹோட்டல் அது. அதில் 8வது மாடியில் ரூம் போட்டிருந்தாங்க, 801. நல்ல 3 பெட்ரூம் ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. ரூம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டலோட முகப்பு நீங்கள் பார்க்குறீங்க இப்போது, ரொம்ப நல்லா இருக்குது.
ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஹைஜீனிக்கா வச்சிருக்காங்க. எனக்கு அது பிடிக்கும். ஆஸ் எ சானிட்டரி ஆஃபீசர் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சுத்தமா இருக்கா? சுகாதாரமா இருக்கா? அப்படிங்கிறது தான். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஐ லைக் இட். ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. எல்லா ஒரு இந்த குப்பை கிப்பை இல்லாம சுத்தமா, அவ்வளோ ஃபைனா 4 ஸ்டார் ஹோட்டல்னா, அந்த 4 ஸ்டார் ஹோட்டலுக்கு உண்டான மதிப்பு, மரியாதையோட இங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அ எல்லா வெரைட்டீஸும் இங்க இருக்குங்க. ஹோட்டல விட்டு எங்கேயும் வெளிய போய் சாப்பிடணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இன்னும் இங்க எப்ப பார்த்தாலும் ட்ரிசிலிங். மழை இருந்துட்டே இருக்குங்க. நம்பி கொஞ்சம் வெய்ய காயுதேன்னு வெளிய போனோம்னா, உடனே மழை புடிச்சுக்கும். ஹோட்டல்காரங்க வெளிய போகும்போது நமக்கு கொடைய குடுத்துடுறாங்க கையில. நீங்க மழை வந்தா நீங்க இத யூஸ் பண்ணீங்கன்ட்டு கொடையும் நமக்கு குடுத்துடுறாங்க. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. நான் வைஃப்பும் நானும் ஈவ்னிங் வெளியில போல. அம் ஏன்னா மார்னிங் வந்ததுனால ரொம்ப டயர்டு. நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டோம். அதே மாரி இப்ப நம்முடைய டாக்டர் பேராசிரியர் இருக்கார்ல சிவகுமார் சார், அவங்களும் அவங்க ஃபேமிலியும் கூட வெளியில போல. என் பையன், அவனுடைய மனைவி, அ என்னுடைய பேத்தி, அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாரி இருக்கிற பீச்ச பாருங்க. பார்த்தீங்கன்னா, ஜனங்க வந்து இறங்கி குளிக்கிறாங்க. குளிக்கிற அளவுக்கு இருக்கு. பெரிய அலைகள் இல்ல. நீங்க வந்து சாதாரணமா தான் இருக்கு. அ பீச் வந்து பார்த்தீங்கன்னா, மெரினா பீச் மாரி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. மெரினா பீச்லயாவது கொஞ்சம் அலைகள் வேகமா இருக்கும். இதுல அலைகள் அப்படி இல்ல. இந்த போறாங்க பாருங்க. இந்த ரெட் ஷர்ட்டு அந்த ப அதெல்லாம் வந்து பார்த்தா போன உடனே போய் இறங்கி குளிக்கிறாங்க பாருங்க. இறங்கி எவ்வளவு தூரத்தில போய் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒண்ணும் பெரிய விஷயமா தெரியல. நான் குளிக்கல. நான் குளிக்கிறத தூரமா நின்னு பார்த்து உங்களுக்கு உங்க பார்வைக்காக நான் அனுப்புறேன். படகுகள் அங்க மீன் பிடிக்கிறதுக்காக நெறைய படகுகள் வந்து நெறைய மீன் பிடிக்கிறாங்க. அங்க மீன் பிடித்தல் என்பது ஒரு பெரிய ஒரு தொழிலா இங்க இருக்கு. அத பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நெறைய படகுகள் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இரவு நேரங்கள்ல இந்த 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 டொனாங் சிட்டி எப்படி இருக்கும்னு ஒரு உங்களுக்குள்ளார ஒரு உள்ளார ஒரு ஆசை இருக்கும். டோனாங் சிட்டியை இரவு நேரத்திலயும் உங்களுக்கு காட்டுறதுக்காக உங்களுக்கு நானு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாருங்க. இரவு நேரத்திலயும் டோனாங் சிட்டி எப்படி இருக்குன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா, நீங்க இரவு நேரத்திலயும் டோனாங் சிட்டிய பார்க்கலாம். அவ்வளோ அழகா, அவ்வளவு கட்டிடங்களுடைய மினுமினுப்போட. நான் செங்கல்பட்டுன்னு சொல்லியிருக்க வேண்டாம். சென்னையே சொல்லலாம். பட் அளவுல வந்து உங்களுக்கு அந்த அளவு தான் இருக்கும். ஒரு 2 வீலர் எடுத்தா நீங்க 4 எண்டுக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்படி ஒண்ணும் பெரிய கிடையாது. தூரம் கிடையாது. பட் பார்க்க வேண்டிய இடங்க.